இப்ப அந்த பையனும் எவ்வளவு நாள் தான் நம்ம இப்படி மறைமுகமாவே சந்திக்கிறது, நீ மட்டும் ஓகேன்னு சொன்னா நான் உங்க வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்கறேன், ஆனா உங்க வீடு எங்கன்னு கூட எனக்கு வெறும் தெரியல அப்படின்னு இருக்கான். அந்த பொண்ணும் சீக்கிரமாவே சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை ஹக் பண்ணிட்டு இருக்கு. இப்ப ஹக் பண்ணிட்டு இருந்த பொண்ணு இவனுங்க பாத்துட்டு இருக்கிறத சடனா திரும்பி பாத்துருது. ஆனா இந்த பொண்ணு பார்த்தத அவனுங்க நோட் பண்ணல. இப்ப பாத்துட்டு திரும்பினா அந்த பொண்ணோட கண்ணு அப்படியே ரெட்டா மாறுது. இந்த பொண்ணு தான் அந்த பேய் போல. இப்ப அப்படியே அந்த பையனை அந்த குளத்துல தள்ளி விட்டு அந்த குளத்துல இறங்கி அவன் அந்த தண்ணியில முக்கி கொலை பண்ணிடுது. இதை பார்த்து அந்த 2 பேருமே ரொம்ப பயந்து போய் அங்க இருந்து எப்படியா தப்பிச்சு ஓடிடலான்னு அந்த சிலையை தூக்கிட்டு ஓடிட்டு இருக்காங்க. அப்படி அந்த கரை பக்கமா ஓடிட்டு இருக்கும்போது கையில இருந்து ஸ்லிப் ஆகி அந்த சிலை அந்த குளத்துல விழுந்துருது. சரி, இதை நாளைக்கு வந்து தெரிக்கலாம், ஃபர்ஸ்ட் இந்த இடத்த காலி பண்ணு அப்படின்ட்டு 2 பேரும் ஓடிடுறாங்க. இப்ப அந்த பொண்ணு தண்ணிக்குள்ள இருந்து எந்திரிக்கிறா. அவதான் அந்த மோகினி பிசாசு போல. இப்ப அந்த தண்ணிக்குள்ள இருந்து எழுந்து வந்து அப்படியே திரும்பி பாக்குறா. இங்க ஹீரோ கனவுல இருந்து எந்திரிக்கிறான். இப்ப அடுத்த நாள் காலையில அவனோட ரூம்மேட் அவனை எழுப்பலான்னு வந்து பார்த்தா ரூம்ல ஆள காணோம். இவன் காலங்காத்தால எங்க போனான் அப்படின்ட்டு அவன ரூம் ஃபுல்லா தேடுறான், எங்கேயுமே காணோம். இப்ப ரூமுக்கு வெளியில வந்தா அந்த படிக்கட்டுக்கு கீழே படுத்திருக்கான். இப்ப அவனை எழுப்பி நீ எப்படா இங்க வந்து படுத்த, ரூம்ல தானடா தூங்கிட்டு இருந்த அப்படின்னு கேட்க ஹீரோவும் தெரியலடா அங்கதான் தூங்கிட்டு இருந்தேன், எப்படி நான் இங்க வந்தேன்னு எனக்கே தெரியல அப்படின்னு இருக்கான். சரி சரி ஆபீஸ்க்கு டைம் ஆகுதுடா, வந்து கிளம்புற வேலையை பாரு அப்படின்னு இருக்கான். இப்ப திரும்ப வந்து ஊரை காட்டுறாங்க. இவன் அந்த வீட்டு பக்கமா போகும்போது உள்ள வந்து தேங்காய் விழுவுற சத்தம் ஒண்ணு கேட்டிருக்கும். சரி அந்த தேங்காவை எடுக்கலான்னு அந்த கேட்டெல்லாம் தாண்டி குதிச்சு உள்ள அந்த குளத்துக்கு பக்கத்துல அந்த தேங்காவை எடுக்க வரான். அப்படி வந்தவன் குளத்துல எதையோ பார்த்துட்டு ரொம்பவே பயந்து போறான். பயந்து அந்த வீட்டை விட்டு வெளியில போய் எல்லாருக்குமே தகவல் சொல்றான் போல. இப்ப அந்த இடத்துக்கு அந்த ஊர்க்காரங்களும் போலீஸும் வராங்க. வந்து பார்த்தா அந்த பேய் அந்த தண்ணில முக்கிய கொண்டுச்சுல அவனோட பாடி தான் அந்த குளத்துல கிடக்கு. இப்ப அந்த பாடியை ரெஸ்கியூ பண்ணி அனுப்பிட்டு யார் முதல்ல பார்த்தது, எப்படி நடந்தது அப்படின்லாம் விசாரிச்சுட்டு இருக்காங்க. இப்ப அவனும் வந்து இந்த பக்கமா போயிட்டு இருந்தான் சார், தேங்காய் விழுந்த சத்தம் கேட்டுச்சு, தேங்காய் எடுக்கலான்னு தான் நானே இந்த பக்கம் வந்தேன் அப்படின்னு இருக்கான். அப்ப இந்த வீட்டோட ஓனர் யாரியா அப்படின்னு கேட்க அவன் சென்னையில ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் சார் அப்படின்னு ஒரு சொல்றாரு. சரி உடனடியா அவனுக்கு போனை போட்டு ஃபர்ஸ்ட் வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் ஆபீசர் கிளம்பிடுறாரு. இப்ப இன்னைக்கு நைட் அந்த சலையை குளத்துல போட்டானுங்கல்ல, இவனுக்கு 2 பேரும் எல்லாரும் போற வரையும் வெயிட் பண்ணிட்டு இருந்துட்டு போனதுக்கு அப்புறம் அந்த குளத்துல இருந்து அந்த சிலையை எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அவனுங்களும் குச்சி வச்சு ட்ரை பண்ணி பாக்குறாங்க. ஆனா அந்த சிலை எங்க இருக்குன்னே தெரியல. இப்ப பார்த்துட்டு அவனுங்களும் கிளம்பிடுறானுங்க.